என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதிகாலை வேளையில் மக்கள் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல காலமாக தீர்க்க முடியாத வியாதிகளெல்லாம் தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். மொழி தெரியாதவர்களும் பார்த்து பழகி தங்களுடைய பிரச்சனைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த அற்புதமான கலை இந்த தொலைக்காட்சியில் மட்டும்தான் காட்டப்படுகிறது. வேறு எந்த தொலைக்காட்சியிலும் பார்க்க முடியவில்லை, அபூர்வமாக இருக்கிறது. அந்த நிலையில் இன்றைக்கு பார்ப்பீர்களானால் நமது அரங்கிற்கு ஆவடியிலிருந்து பதஞ்சலி யோகா சென்டரிலிருந்து சந்தியா 8 வயது, ஜெயவர்த்தினி 9 வயசு, சிவகார்த்திகேயன் 8 வயது, சுபத்ராஸ்ரீ 7 வயது, அங்கே இருந்தது கணேஷ்குமார் என்பவர் பதஞ்சலி யோகா சென்டரை நடத்தி கொண்டிருக்கின்றார். அவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் அற்புதமான லகு வஜ்ராசனத்தை செய்ய போகிறார்கள். பார்க்க வேண்டும். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு லகு வஜ்ராசனத்தை மெதுவாக அவசரப்படாமல் செய்ய வேண்டும். அவசரப்படாதீர்கள். முழுமையாக அற்புதமாக இந்த ஆசனத்தை செய்திருக்கிறார்கள். கழுத்து வளைக்கப்படுகிறது, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, தொடை நரம்புகள் இழுக்கப்படுகின்றன, முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது முழுமையாக. முதுகெலும்பிலே உள்ள பிரச்சனைகள், கழுத்து எலும்பிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஸ்பாண்டிலேசிஸ், இன்னும் தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மார்பகம் விரியப்படுகின்ற காரணத்தினால் அங்கே நமக்கு ஏற்படுகின்ற பல்வேறு ஆஸ்மா, டிபி, ஹார்ட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனைகளை நீக்கக்கூடிய வல்லமை பெற்றது இந்த லகு வஜ்ராசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அங்கே தலையை வைத்து இப்படி திரும்பி இங்கே காலை நீட்டி பண்ணணும். அங்கே தலையை வைங்க, இங்கே கால் நீட்டுங்க. இப்போ அப்படித்தானே பண்ணி எப்படி இங்கே தலைவையே உங்கள் தலை இங்கே வரணும். பண்ணுங்க. பி குயிக் செய்யுங்க. தலையை கால் மீது வைத்து முட்டை பிடிக்கிறது என்பது கஷ்டம். முழுமையாக செய்கிறார்கள் இந்த ஆசனத்தை. முழுமையான பலன் அவர்களுக்கு கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இது போன்ற ஆசனங்களை காலையிலே ஒரு 2-3 முறை காலையிலும் மாலையிலும் செய்துவிட்டால் சாதாரணமாக வரக்கூடிய காய்ச்சல், மண்டையடி, வயிற்று வலி கூட இவர்களுக்கு வராது. ஆரோக்கிய குழந்தைகளாக அவர்கள் வளர்வார்கள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்ய வேண்டும். அப்படியே திரும்ப, நீ அங்கே பார்க்க திரும்ப, அங்கே பார்க்க திரும்ப. நீ இங்கே பாரு, நீ அங்கே பாரு. நீ கொஞ்சம் முன்ன போ, 2 பேரும் முன்ன வாங்க. போடு போடு.
அவசரப்படாமல் பண்ணணும். இதில் மூச்சு இழுக்கலாம். நல்ல மூச்சு இழுத்து விடுங்க. டீப் ப்ரீத்திங். மூச்சு இழுங்க. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்களை அற்புதமாக செய்து காட்டியிருக்கிறார்கள். அவனுடைய ஆசிரியர் இந்த குழந்தைகளை அற்புதமாக பயிற்சி கொடுத்திருக்கிறார். காலையிலும் மாலையிலும் பழக பழக கடினமான ஆசனங்கள் எல்லாம் அனாசாயமாக செய்கிறார்கள். அதைத்தான் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய முகத்திலே அந்த கடினமான ஆசனங்களுடைய விகாரம் தெரியவில்லை. அதான் ஆசனத்தினுடைய லட்சணம். கஷ்டப்பட்டு கொண்டு மூச்சை பிடித்து கொண்டு முகத்தை விகாரமாக வைத்து கொண்டு செய்தனால் பலன் கிடையாது. இவைகள் அவர்கள் அப்படி செய்யவில்லை. சாதாரணமாக புன்னகையுடன் இந்த ஆசனத்தை செய்கிறார்கள். ஆகவே என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, பள்ளி தாளாளர்களே, நீங்களும் இந்த குழந்தை வயதிலேயே அந்த பிள்ளைகளுக்கு இந்த யோகக்கலையை கற்றுக் கொடுத்து மனித சமுதாயத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான குழந்தைகளாக வளர்க்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.